ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம இனிப்புல இல்லை, நம்ம காரமாக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் அதில் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அதுவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு அளவு போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம டெய்லி பணியாரத்துனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வெல்லம் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மாற்றி யோசிங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் போட்டு வதக்கி இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது இந்த பணியாரம் நான் நார்மல் பச்சரிசியில் பண்ணலை. இது நான் கவுனியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாருங்க மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இதில் நம்ம அந்த வதக்கி வச்ச அந்த விழுதுகளெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் நாம் பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். அந்த கிளறி வச்சாச்சு நாம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா பணியாரம் வராது சீக்கிரமாக. இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பணியாரம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நாம் பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா நல்லா சூப்பராக வருது பாருங்களேன். இது இந்த பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பவும் நம்மளுக்கு பிஞ்சு பிஞ்சு எதுவும் வராது. நீட்டாக வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைக்கையிலேயே நான் கவுனி அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். கவுனி அரிசியிலேயே பச்சரிசியே நான் போடலை. கவுனி அரிசி மட்டும்தான் போட்டேன். கவுனி அரிசி ப்ளஸ் நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அரிசி தான் போட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த பணியாரம் பிடிச்சிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான பணியாரமும் கூட. ஏன்னா நம்ம அரிசி ப்ளஸ் வெல்லம் சேர்க்கலை, பச்சரிசி சேர்க்கலை. இது ரொம்பவே நீங்கள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அந்த பிபி சுகர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த பணியாரத்தை எடுத்துக்கலாம். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.